Hi everyone, இன்னைக்கு நம்ம Solve Me If You Can செஷன்ல ஒரு floor puzzle with two variables பார்க்க போறோம். நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க and இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்போவே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Talk and Mock Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க and if you are interested subscribe to Unacademy Plus top educators top batches கொடுத்துட்டு இருக்காங்க. March 31st ல இருந்து நிறைய batches ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ஒன்னு தான் accelerator batch for SBI clerk 2021 and then CET 2021 கான batchம் March 31st ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 3 more batches target SBI PO 2021 target IBBS PO 2021 foundation batch for all SBI exams. இந்த 3 batchesுமே March 31st ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. Then crash course for IBBS PO by our Naresh sir 14th April ல இருந்து 23rd April வரை நடக்க போகுது and இதுக்கு நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா 10% ஆஃபர் கிடைக்கும். Then trial mock for SBI clerk அப்படிங்கற கோர்ஸும் 7th April ல இருந்து 23rd April வரை நடக்க போகுது. Then complete practice course for GA by Naresh sir இதுவும் 31st March ல இருந்து 13th April வரை நடக்க போகுது. இந்த 3 courses-உம் plus courses இதுக்கு நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்கனா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இனி பார்க்க போறது எல்லாமே YouTube courses இதுல வந்துட்டு நம்ம Talk and Mock கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா 10% ஆஃபர் கிடைக்கும். Complete practice course for GA, then crash course for IBBS PO, then trial mock for SBI clerk இதெல்லாம் YouTube courses-க்கு நீங்க Talk and Mock அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். Then Unacademy combat test பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. India's biggest scholarship test every Sunday 10 am நடக்குது. இதுக்கு நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. and இதான் நம்ம Unacademy-யோட subscription plan 1 monthல இருந்து 2 years வரை அவைலபிளா இருக்கு. இதுக்கும் நம்ம நரேஷ் சரோட கோட் நரேஷ் 10 அப்படிங்கறது யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு maximum discount கிடைக்கும். If you want more information regarding Unacademy, contact Naresh Kumar sir. Okay, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन இதுதான். வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 9 person namely P Q R S T U V W and X lives in 9 floored building marked 1 to 9 in such a way that lowermost floor is marked as 1 and the floor above it is marked as 2 and so on till top floor is marked as 9. Each person likes different birds கொடுத்திருக்காங்க. Each person also likes different animals கொடுத்திருக்காங்க. All the given information is not necessary in the same order அப்படினு சொல்லிட்டாங்க. 9 floors இருக்க போது bottom floor is marked as 1 and top floor is marked as 9. ஒவ்வொரு பர்சனும் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்க போறாங்க. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு பேர்ட் பிடிச்சிருக்க போது ஒரு அனிமல் பிடிச்சிருக்க போது இத நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? One who likes horse lives on an even numbered floor at a gap of 3 floor from one who likes peacock அப்படினு சொல்லிருக்காங்க. Then peacock ரிலேட்டடாவோ ஹார்ஸ் ரிலேட்டடாவோ வேற என்ன க்ளூஸ் இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். இங்க பார்த்தோம்னா peacock அப்படிங்கற வேர்ட் வந்திருக்கு. Peacock who neither lives on floor marked as 6 nor on floor marked as 8 அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படினா ஹார்ஸ் அப்படின்றவங்க ஈவன் ஃப்ளோர்ல இருக்கணுமா at a gap of 3 floors from peacock அப்படினு சொல்லிருக்காங்களா? சோ ஹார்ஸ் வந்துட்டு ஈவனா இருந்ததுனா peacock என்னவா இருக்கும்? odd even odd again ஈவனா இருக்கும். and peacock வந்துட்டு 6லயும் இருக்க மாட்டாங்க 8லயும் இருக்க மாட்டாங்க அப்படினு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். 8ல கிடையாது 6ல கிடையாது. then peacock 4ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வெச்சுக்கலாம் peacock. peacock 4ல இருக்க வாய்ப்பு இருக்கு. then peacock வந்துட்டு 2ல இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டு பாசிபிலிட்டி தான் வரும். இங்க வெச்சோம் அப்படினா ஹார்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இங்க இருப்பாங்க. இங்க நான் அனிமல் வச்சிருக்கேன், இந்த இடத்துல நான் பேர்ட்ஸ் வச்சிருக்கேன். தென் ஹார்ஸ் வந்துட்டு இந்த கேஸ்ல இங்க இருப்பாங்க. சோ இந்த க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? ஹார்ஸ் பீகாக் ரிலேட்டடா வேற ஏதாச்சும் இருக்கா அப்படினு சொல்லி பார்க்கலாம்.
ஹார்ஸ் பீகாக் ரிலேட்டடாக இங்கே ஒன்று இருக்குது. ஒன்லி 1% lives between the one who likes parrot and one who likes horse அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பேரட்டுக்கும் ஹார்ஸுக்கும் இடையில 1 ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேரட் வரும். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா எய்தர் இங்கே பேரட் வரலாம் அல்லது இங்கே பேரட் வரலாம். ஸோ இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா 2 கேஸ் வருது. ஸோ 2 கேஸும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம இங்கே பேரட் இருக்கலாம் அல்லது ஹார்ஸ் பீகாக் தென் இங்கே பேரட் இருக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். எஸ் ஹூ டசன்ட் லைக்ஸ் ஈகிள் பட் லைக்ஸ் ரேட் லூஸ் ஆன் ஃப்ளோர் ஜஸ்ட் பிலோ த ஒன் ஹூ லைக்ஸ் பீகாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாக்கு கீழே எஸ் இருக்க போகிறாங்க. எஸ்ஸுக்கு வந்துட்டு ரேட்டு பிடிக்காது, ரேட்டு பிடிக்கும் பட் ஈகிள் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீகாக்கு கீழே எஸ்ஸு ஈகிள் பிடிக்காது அண்ட் ரேட் பிடிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்போ வேறு ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் இதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே இருக்க ஒன்லி 3% lives between parrot and W who likes cow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரட்டுக்கும் 1 2 3 மேலே போனால் 3க்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ 1 2 3 3% கேப்பில் W அண்ட் cow, W likes cow சொன்னாங்கல்ல. ஸோ 3% கேப்பில் W அண்ட் cow. பேரட் இங்கே இருக்காங்க, 3% கேப்பில் W cow ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் ஹூ லைக்ஸ் owl neither lives adjacent floor of one who likes horse nor one who likes cow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் இந்த இடத்துல வரமாட்டாங்க, ஆர் இங்கேயும் வரமாட்டாங்க, இங்கேயும் வரமாட்டாங்க. தென் ரிமைனிங் இருக்கிற பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேர் தான். ஆருக்கு அவுல் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் பேரட் அப்படின்ற கேஸில் வரும். அவுல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த இடத்துலையும் அவுல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஆர் அவுல். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இடத்துல 3 இடத்துல வரமாட்டாங்க. இந்த இடத்துல பீகாக் இருக்காங்க, அவுல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல பேரட் இருக்காங்க, அவுல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஆர் அவுல். இங்கே பார்த்தோன்னா இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த இடத்துல பேரட் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆர் அவுல் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பீகாக் இருக்காங்க, இந்த இடத்துல எஸ் இருக்காங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒன் ஹூ லைக்ஸ் ரேட் அண்ட் கேட் டசன்ட் லிவ். ரேட்டும் கேட்டும் அட்ஜசன்ட் ஃப்ளோரில் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கேட் வரமாட்டாங்க, இந்த இடத்துலையும் கேட் வரமாட்டாங்க அண்ட் இந்த இடத்துலையும் கேட் வரமாட்டாங்க. ஸோ இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்லி 2% lives between owl and pigeon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2% lives between owl and pigeon. தென் இந்த கேஸில் பார்த்தோன்னா pigeon இங்கே வரலாம் அல்லது pigeon இங்கே வரலாம். தென் owl and pigeon அப்படின்னும் போது இந்த இடத்துல pigeon வருவாங்க. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அட்லீஸ்ட் 4% lives between the one who likes duck and crow who lives on any of the floor above the one who likes horse அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா above horse ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் க்ரோ வரப்போகிறாங்க. ஸோ க்ரோ 4க்கும் மேற்பட்ட பர்சன் இடையில இருக்கணும், க்ரோக்கும் டக்குக்கும். 1 2 3 4. ஸோ டக் வந்துட்டு எய்தர் இங்கே வரலாம் 1 2 3 4. ஸோ இதுக்கு மேலே எங்கே வேணால் டக் வரலாம், இங்கே டக் வரலாம், இங்கே டக் வரலாம், இங்கே டக் வரலாம், எங்கே வேணால் டக் வரலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது க்ரோ ஃபிக்ஸ் பண்ண. ஸோ இந்த இடத்துல க்ரோ அப்படின்னு வச்சோன்னா 1 2 3 4 அட்லீஸ்ட் 4ன்னு சொன்னாங்க. ஸோ 4க்கு மேலே பேலன்ஸ் ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் டக் வருவாங்க. அண்ட் இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல க்ரோ வச்சா இந்த இடத்துல டக் வரணும்,
இந்த இடத்துல க்ரோ வச்சா அப்பவும் இந்த இடத்துல தான் டக் வரணும். இந்த இடத்துல க்ரோ வச்சா 1 2 3 4 அப்பவும் இங்கே தான் டக் வரணும். ஸோ டக் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரோ மட்டும் எங்கே வைக்கிறது அப்படின்னு இன்னும் நமக்கு தெரியல. அண்ட் க்ரோ ரிலேட்டடாக ஸ்டார்டிங்லேயே ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன அப்படின்னா V who doesn't lives adjacent floor of W lives on the adjacent floor of the one who likes crow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரோவோட adjacent ஃப்ளோரில் V இருக்க போகிறாங்க. க்ரோவோட adjacent ஃப்ளோரில் எய்தர் இங்கே V இருக்கலாம் அல்லது இங்கே V இருக்கலாம். தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே க்ரோ வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல V வைக்கலாம். இந்த க்ரோ வச்சோம் அப்படின்னா W பக்கத்தில் V வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வர முடியாது. இங்கே க்ரோ வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல B வைக்க முடியாது. ஸோ இங்கே ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. இங்கே க்ரோ இங்கே B. ஸோ இதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? வேறு எதுவும் ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பி மங்கி லைன் ஸ்பேரோ. ஓகே, வேறு எதுவும் ரெலவெண்ட்டாக இல்லை. இப்போ மிஸ் ஆகிருக்க க்ளூஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா வச்சிட முடியும். டி ஹூ டசன்ட் லிவ்ஸ் ஆன் அட்ஜசன்ட் to the one who likes sparrow lives on odd numbered floor. T வந்துட்டு odd numberedல இருக்க போகிறாங்க. and sparrow பக்கத்தில் இருக்க போகிறது கிடையாது. at a gap of 1 floor from the one who likes elephant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ odd floorல நம்ம T-யை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல T ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா elephant ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இந்த இடத்துல T ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எலஃபண்ட் இங்கே வரலாம் அல்லது எலஃபண்ட் இங்கே வரலாம். ஸோ இந்த இடத்துல T வர வாய்ப்பு இருக்குது. தென் இந்த இடத்துல T ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எலஃபண்ட் இங்கே வர முடியும். ஸோ இங்கேயும் T வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எலஃபண்ட் ரிலேட்டடாகவோ அல்லது ஸ்பேரோ ரிலேட்டடாகவோ நெக்ஸ்ட் க்ளூ தேடலாம். யூ ஹூ லைக்ஸ் ரேபிட் lives at one of the floor below one who likes eagle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன க்ளூஸ் மிஸ் பண்ணியிருக்கோம்? only 3% lives between the one who likes eagle and elephant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம T வச்சு இந்த இடத்துல எலஃபண்ட் போட்டோன்னா 3 ஃப்ளோர்ஸுக்கு அப்புறம் நம்மளால் ஈகிள் ஃபிக்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஈகிள் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி நெக்லெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து T வந்துட்டு இங்கே மட்டும்தான் வரணும். ஸோ எய்தர் எலஃபண்ட் இங்கே இருக்கலாம் அல்லது எலஃபண்ட் இங்கே இருக்கலாம். ஸோ எலஃபண்ட் இங்கே இருந்தது அப்படின்னா 1 2 3 கேப்பில் ஈகிள் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ எலஃபண்ட் வந்துட்டு இங்கே தான் இருக்கணும். அப்போது 1 2 3 ஃப்ளோர் கேப்பில் இந்த இடத்துல ஈகிள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈகிளுக்கு கீழே யூ ரேபிட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே நம்மளால் யூ ரேபிட் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ மேலே போய் பார்க்கலாம். 1 2 3 கேப்பில் இந்த இடத்துல நம்மளால் ஈகிள் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகிடும். அடுத்து இங்கே வரலாம். T ஆடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளால் T ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல T ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எலஃபண்ட் வைக்க முடியாது. இந்த இடத்துல எலஃபண்ட் வைக்கலாம். இந்த இடத்துல T நம்மளால் வைக்க முடியும். இங்கே T வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல எலஃபண்ட் வைக்கலாம், இந்த இடத்துல எலஃபண்ட் வைக்கலாம். தென் இங்கே T நம்மளால் வைக்க முடியும். இந்த இடத்துல T வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல எலஃபண்ட் வைக்கலாம், இந்த இடத்துல எலஃபண்ட் வைக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எலஃபண்ட்டுக்கும் ஈகிளுக்கும் வச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல T வச்சோன்னா இந்த இடத்துல எலஃபண்ட் வரும். 3 கேப்பில் ஈகிள் வரணும். இந்த சைடு வைக்க முடியல. ஸோ 3 கேப்பில் ஈகிள் இந்த சைடும் வைக்க முடியல. அப்போ T இந்த இடத்துல வர மாட்டாங்க. தென் T இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல எலஃபண்ட் வச்சோம் அப்படின்னா கீழே 3 கேப் போட முடியாது. ஸோ மேலே 3 கேப் போனோம் அப்படின்னா ஈகிள் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல எலஃபண்ட் வச்சோம் அப்படின்னா 1 2 3 ஈகிள் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ T இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. T இங்கே இருந்ததுன்னா எலஃபண்ட் இங்கே இருக்கும், இந்த இடத்துல ஈகிள் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஈகிள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல யூ அண்ட் ரேபிட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக தான் வருது. ஸோ இந்த இடத்துல இப்போ T வச்சு பார்க்கலாம். T இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா எலஃபண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ 3 பர்சன்ஸ்க்கு அடுத்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஈகிளை மேலேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப் சப்போஸ் நம்ம எலஃபண்ட் இங்கே வச்சோம் அப்படின்னா மேலே 3 கடிச்சு
ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, எலஃபண்ட் இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 3க்கு அப்புறம் ஈகிள் இங்கே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ டி இங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல எலஃபண்ட்டாக இருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல ஈகிளாக இருப்பாங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எலஃபண்ட் ஹூ லிவ்ஸ் ஆன் அட்ஜசன்ட் ஃப்ளோர் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எலஃபண்ட் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எலஃபண்ட் இருந்தாலும் சரி, அதுக்கு அட்ஜசன்ட் அப்படின்னு வரும்போது இந்த ஒரே ஒரு அட்ஜசன்ட் தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் கேட் வருவாங்க. ஸோ கேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் ஹூ லைக்ஸ் லயன் lives on an odd numbered floor just below the one who likes sparrow அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பேரோவுக்கு கீழே லைன் வர போகிறாங்க. அப்போ ஸ்பேரோ வந்துட்டு ஈவனில் வருவாங்க அண்ட் ஸ்பேரோ பக்கத்தில் டீ இருக்க மாட்டாங்க அப்படின்னும் நமக்கு தெரியும். ஸோ ஈவனில் இப்போ ஸ்பேரோ ப்ளேஸ் பண்ண முடியணும். ஸோ இந்த இடத்துல ஸ்பேரோ வர முடியாது, இந்த இடத்துல ஸ்பேரோ வரலாம். ஸ்பேரோ வேறு எங்கேயுமே வர சான்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே மட்டும்தான் ஸ்பேரோ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பேரோ இங்கே அப்படின்னா லயன் இங்கே அண்ட் ஸ்பேரோ பக்கத்தில் டீ வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே டீ வரமாட்டாங்க. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி இங்கே தான் டீ வருவாங்க. ஸோ இங்கே டீ அப்படின்னா இந்த இடத்துல எலஃபண்ட் வருவாங்க அண்ட் இங்கே எலஃபண்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஈகிள் வருவாங்க. அண்ட் ஈகிளுக்கு கீழே யூ ரேபிட் அப்படின்னு ஒரு க்ளூ பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ரேபிட் ப்ளேஸ் பண்ண முடியாது, இங்கே மட்டும்தான் ரேபிட் வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல யூவும் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ யூ ரேபிட் இங்கே தான் வருவாங்க. தென் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சரி, இப்போ இதே கேஸை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணோம்? டி ஆட். ஸோ ஆடில் டி அப்படின்னா இந்த இடத்துல டி வரலாம் அல்லது இந்த இடத்துல டி வரலாம். இந்த இடத்துல டி இருந்தது அப்படின்னா எலஃபண்ட் இங்கே வரணும் அல்லது எலஃபண்ட் இங்கே வரணும். ஸோ எலஃபண்ட் இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 3க்கு அடுத்து நம்மளால் ஈகிள் வைக்க முடியல. ஸோ எலஃபண்ட் இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 3க்கு அப்புறம் ஈகிள் வைக்க முடியல. ஸோ டி இங்கே வரமாட்டாங்க. தென் டி இங்கே தான் ஒரே பாசிபிலிட்டி. ஸோ டி இங்கே வச்சு எலஃபண்ட் இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 3 ஈகிள் இங்கே இருக்கலாம், 1 2 3 ஈகிள் இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ எலஃபண்ட் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே எலஃபண்ட் இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈகிள் இருப்பாங்க. தென் இங்கே எலஃபண்ட் வைக்க முடியுதான்னு பார்க்கலாம். 1 2 3 இந்த இடத்துல ஈகிள் அண்ட் எலஃபண்ட்டுக்கு பக்கத்தில் கேட் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல எலஃபண்ட் இருந்தால் நம்மளால் கேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எலஃபண்ட்டுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் எலஃபண்ட் இருப்பாங்க. எலஃபண்ட் இங்கன்னா கேட் இங்கே, ஸோ எலஃபண்ட் இங்கன்னா ஈகிள் இங்கே. ஸோ இந்த பாசிபிலிட்டி போயிடும். ஓகே, தென் ஈவனில் ஸ்பேரோ ப்ளேஸ் பண்ணோம். ஈவனில் ஸ்பேரோ அப்படின்னும் போது இந்த இடத்துல ஸ்பேரோ வருவாங்க, இந்த இடத்துல லயன் வருவாங்க. தென் ஸ்பேரோவும் டீயும் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த பாசிபிலிட்டியும் எலிமினேட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ரிமைனிங் க்ளூஸ் வேறு என்ன விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் இதிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்லி 3% lives, இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்லி 2% lives between P and the one who likes monkey அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 monkey இங்கே வைக்க முடியல. P இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 monkey வைக்க முடியல, கீழேயும் வைக்க முடியல. ஸோ P இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கேயும் monkey வைக்க முடியல. ஸோ P இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா 1 2 monkey நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இதுக்கும். தென் அடுத்து பார்த்தோன்னா ஒன் ஹூ லைக்ஸ் லயன், இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் லாஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? Q neither likes dove nor likes horse, lives at a gap of 1 floor from dog அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறது இப்போ டவ் தான். டவ் வந்துட்டு இங்கே வருவாங்க அண்ட் ரிமைனிங் இருக்கிற அனிமல் வந்துட்டு டாக். ஸோ டாக் இங்கே வருவாங்க. ஸோ டாக்லேருந்து 1க்கு அடுத்து Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q இங்கே வருவாங்க. அண்ட் க்ரோ பக்கத்தில் வீன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ V இங்கே வருவாங்க.
அண்ட் ரிமைனிங் ஆல்ஃபபெட் என்ன பார்த்தோம், எக்ஸு. ஸோ ரிமைனிங் ஆல்ஃபபெட் எக்ஸை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ க்யூக்கு வந்துட்டு டவ்வும் பிடிக்காது ஹார்ஸும் பிடிக்காதுன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஒரு பர்சனுக்கு இடையில் இருப்பாங்க, க்யூக்கும் டாகுக்கும் இடையில் 1 பர்சன் இடையில் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இது தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.